ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்டு உங்களோட கரண்ட் ஃபீலிங், உங்க பெர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் பேசுவாங்களா? இல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களா? அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ பார்த்தாலும் பொருந்தும். பட் என்னென்னா பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சில மெசேஜ் வந்து பொருந்தாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டயாச்சும் நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டு இது மொத்தமாகவே உங்களோட மெசேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. என்கிட்டயாச்சும் இல்லை வேறு யார்கிட்டயாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது? கொஞ்சம் அந்த ஒரு ஈகோ பிஹேவியர் இருக்கும். ஓகேவா? உங்கள் பர்சனுக்கு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ ஃபேமிலி ஓரியன்டாக இல்லைனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அந்த ஒரு ஃபயரி எனர்ஜி உங்கள் பர்சன்கிட்ட நல்லாவே தெரியும். அதாவது சீக்கிரம் அட்ராக்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் கட்லேயோ அந்த பாடி ஸ்ட்ரக்சரில் தான் உங்கள் பர்சன் இருப்பாங்க. ஸோ சம்திங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் எடுக்கலை. பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. மேபி அது ஒரு ஈகோனாலோ இல்லை வேற ஒரு காரணத்தினாலோ அமைதியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓ, ஸோ அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. இங்கே சம்திங் என்னென்னா உங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை உங்கள் பர்சனுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்கள் லைஃப்பில் உங்கள் பர்சனையும் தாண்டி நியூ பர்சன் ஏதாச்சும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். உங்களை அட்மையர் பண்ணுறவங்க, அதாவது ரகசியமாக உங்களை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட உங்களையும் தவிர்த்து வேறு யாராச்சும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து அது உடனே அஃபேரு இல்லை தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் யாராச்சும் உங்கள் பர்சனையும் தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரப்போசல் இல்லை வேறு ஒரு பர்சன் சீக்ரெட்டாக அவங்கள அட்மையர் பண்ணுறவங்க, உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். பட் ஓவரால் பார்க்கும்போது என்னென்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் ஃபீலிங்கை வந்து மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அந்த ஃபீலிங் உள்ளே இருந்தாலும் அதை வெளிக்காட்டாத அளவுக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அதுவாகவே வருது. ஸோ உங்கள் பர்சனுக்கு நிறைய பய உணர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஃபீமேல் யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்குமே ஒரு சில அந்த பய உணர்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு இங்கே 2 சைட்லேயும் இந்த சேம் தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனுக்கும் உங்களை பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஏதோ பய உணர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு பய உணர்ச்சி, தடுமாற்றம், ஒரு பதட்டம், அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம், பயம் இருக்கலாம், குற்ற உணர்ச்சிகள் இருக்கலாம், இல்லை அவங்க உங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயம் இருக்கும்ல, நீங்கள் அவங்கள ஏற்கனவே படுத்திருக்கீங்க. ஸோ அதனால் அவங்க எதுக்கும் உங்ககிட்ட வர்றதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே ஃபீலிங் உங்களுக்கும் இருக்கும். உங்கள் பர்சன் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு பயப்படுறீங்க. மறுபடியும் போய் பேசுகிறதுக்கோ இல்லை நெக்ஸ்ட் லெவலில் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கோ பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் யாருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் உங்கள் பர்சன் சைட்லேயே பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட ஃபீலிங்கை தான் பேசிகிட்ருக்கோம்.
இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும், ஒரு நியூ பிகினிங் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. மனசுல இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. பட் ஆக்ஷன் முக்கியம். மனசளவுல பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. 1 செகண்ட். ஓகே. இங்க என்னன்னா, ஃபினான்ஷியல் சம்மந்தமாவும் நெறைய விஷயங்கள் அடிபட்டுருக்கு. ஃபுல்லாவே எம்பரர் மேன் எனர்ஜிங்க நெறையவே வருது. ஸோ நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்க ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு மேல் எனர்ஜியால உங்களுக்கு நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இல்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, உங்க பெர்சனுக்கே வந்து ஃபேமிலியில இருக்கிற ஃபாதர்னால இருக்கட்டும், ஃப்ரெண்டுனாலயா இருக்கட்டும், அ ஒரு என்கேஜா தான் இருப்பாங்க. அவங்கள சுத்தியே வந்து ஏதோ அந்த லைஃப் போற மாதிரியே தான் இருக்கும். அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கலாம். அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் நான் அவங்க சைட்லேருந்து என்ன பார்க்குறேன்னா, உங்க பெர்சன் வந்து கரியர், ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. பண விஷயத்துல, லைஃப்ல ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும். அத பத்தி ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அண்ட் ஈகோவும் கூடவே இருக்குது. லைஃப்ல சக்சஸ் ஆகணும், ஈகோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலி கண்ட்ரோலா தான் இருக்கிறாங்க. ஒரு சில பய உணர்ச்சிகள் இருக்கு. ஓகே. இது பறந்து வருது. லவ்வர்ஸ் கார்ட். ஓகே. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு. ஓகேவா? இது ஒரு நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். உங்களுக்கு எப்படி அவங்க மேல ஒரு ஃபீலிங் இருக்கோ, நீங்க பேசாம இருங்க, ஆன் அண்ட் ஆஃப்ல இருங்க. ஸோ வாட்டெவர் எப்படி இருந்தாலும் இந்த கனெக்ஷன் வந்து ஒரு நல்ல கனெக்ஷன் தான். நீங்க கமெண்ட்ல வந்து கேட்பீங்க, "என்ன மேம் அவங்க என்ன திங்க் பண்றாங்களா? அதான் பிளாக் பண்ணிட்டாங்களே, பிளாக் பண்ணா என்ன?" நமக்கு சில நேரம் பிளாக் பண்ணாலும் ஒருத்தர் மேல இருக்கிற அந்த தாட்ஸ் வந்து இருக்க தானே செய்யும். அது போகயா செய்யும். ஸோ தாட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க வந்து ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கிறீங்க, இல்ல பேசுறது இல்ல, பிளாக்கேஜ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு கனெக்ஷன் நல்ல கனெக்ஷன் தான். எப்படி உங்களுக்கு அவங்க மேல ஒரு ஃபீலிங் இருக்கோ, அதே ஃபீலிங் அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. ஓகே. பட் என்ன ரொம்ப சீரியஸான கனெக்ஷன் சொல்ல முடியாது. ஆ ஒரு விளையாட்டாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஒரு புது ஆரம்பம். அதாவது எதை பற்றியும் கவலை இல்லாமல், இப்போ கமிட்மெண்ட் பற்றி யோசிக்காமல், எந்த ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றியும் யோசிக்காமல், ஜாலியாக இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்கள் பர்சனுக்கு டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்க முடியாது. பட் அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட கோல் அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஒன் மோர் கார்டு, ஒரே ஒரு கார்டு எடுத்து பார்த்துடலாம். ஸோ கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக்கன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். எமோஷ்னலி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு தேவையானதை பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நீங்களும் அவங்களுக்கான அந்த ஃபினான்ஷியல் கொடுக்கல் வாங்கல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போது 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா எமோஷ்னல் வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாகவும் அவங்க யோசிக்கிறாங்க. ஃபினான்ஷியலாகவும் 2 பேரும் ஸ்டேபிளாக இருக்கணும். ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னா இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் 2 பேருக்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஸோ காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ ஓவரால் என்னதான் மெசேஜ்னு பார்க்க, எஸ் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பய உணர்ச்சிகள் இருக்குது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் பர்சனுக்கு நிறையவே இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்களோட பாண்டிங் நல்லா இருக்குது. உங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் நல்லா தான் இருக்குது. ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். ஒரு ஹாப்பியாக ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்க இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. இது வந்து உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஏன்னா எல்லா மெசேஜும் எல்லாருக்கும் கிடையாது. ரீடிங் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இது உங்கள் ரீடிங் தானா, உங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறது. அப்படி பொருந்தலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே.
இப்போ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் சைட்லேருந்து எனக்கு பார்க்கும்போது உங்கள் பர்சனை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க. ரொம்ப நாளாகவே ஒரு இடத்துலேருந்து அசையாமல் அங்கேயே தான் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1 செகண்ட் இது அசைஞ்சிடுச்சு. ரொம்ப நாளாகவே நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மாறாமல் அசையாமல் ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் எமோஷ்னலாகவும் அவைலபிளாக இல்லை. ஓகே, நீங்கள் ரொம்ப அந்த ஒரு கல் மனசு மாதிரி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக எஃபோர்ட் போட்டு போட்டு ரொம்ப ஒரு கல் மனசு ஆயிட்டீங்க. 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போதும் சேம் எனர்ஜி தான். நீங்களும் ரொம்ப ஹெவி பர்டனாக தான் இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ரொம்ப உங்களுக்கு ஒரு பாரமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுக்கும் நிறைய பாரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் வந்து மனசுலே போட்டு வச்சுட்ருக்கீங்க. ஃபேமிலி பர்டனும் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்னாலேயும் உங்களுக்கு மனசில் நிறைய பாரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கவலைகள், பாரங்கள், பட் அதை சொல்லவும் முடியல யார்கிட்டையுமே. அப்படியே மனசில் அடக்கி வச்சிட்ருக்கீங்க. எங்கேயாச்சும் வந்து கொஞ்சம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஓகே, உங்களை எல்லாரையும் விட்டு கொஞ்சம் தனியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. ஏன்னா எங்கேயோ போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் பார்க்குறேன். பட் ரொம்ப ஹெவி பர்டனாக இருக்குது. நிறைய விஷயங்களை தாங்கிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்களை சுமந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு சில பய உணர்ச்சிகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. நைட்மேர் எனர்ஜி தான். நைட்டில் சுத்தமாகவே தூங்க முடியல. நைட்டில் அப்பப்போ வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து ஃப்ளாஷ் அடித்த மாதிரி வந்துட்டு போகுது. நம்ம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அது திருப்பி திருப்பி வருது. நான் இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லலை, பொதுவாகவே உங்கள் லைஃப்பில் நடந்த சில ஒரு டார்க் விஷயங்கள்லாம் வந்து உங்கள் நைட்டு தூங்கும்போது அப்பப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு போகிற மாதிரி வந்து போகுது. நினைவுகளில் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ரொம்ப அந்த ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஒரு சில மன அழுத்தம், பய உணர்ச்சியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஒரு நைட்மேர் எனர்ஜி தான். அதுலேருந்து வெளியே வரலாம். பக்கத்துலேயே சூரியன் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுலேருந்து வராமல் நீங்கள் உள்ளே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. அப்புறம் நீங்கள் வெளியே வரும்போது எப்படின்னா உங்களுக்கு எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நீங்களாக உங்கள் மனசில் போட்டு ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. கிளாரிஃபை பண்ணிடுங்க. உங்கள் மனசில் என்ன விஷயம் இருக்குதோ அதை வந்து யார்ட்டையா ஒருத்தங்கிட்ட கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. நீங்களே இப்போ மனசில் போட்டு பேசிகிட்டு இருந்தால் அது எப்படி கரெக்டாகிருமா? ஸோ மேக்ஸிமம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து வெளியே வர பாருங்கள். பார்த்தீங்கன்னா சன் இங்கே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஒரு குகைக்குள்ளே அடைஞ்சிருக்கிறீங்க. வெளியே வந்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் லைஃப் ஒரே போராட்டமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, நிறைய போராட்டமாகவும் இருக்குது, பாரமாகவும் இருக்குது. ஒரு மாதிரி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் கிவ் அப் பண்ணலை. இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் போராட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னும் நீங்கள் கிவ் அப் பண்ணல. இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கிவ் அப் பண்ணலை. அதே சமயத்தில் ஒரு பவுண்ட்ரியோடு தான் இருக்கிறீங்க. ஏன்னா மேலும் இந்த ரிலேஷன்ஷிப்பால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற பட்சத்தில் நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஹர்ட் ஆயிருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, இல்லை பாஸ்ட்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப்போ, இல்லை பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு மேலே நான் எதுலேயுமே ஹர்ட் ஆக மாட்டேன், என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டதே போதும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கோடை போட்டுட்டு அப்படி நிற்கிறீங்க. யார் என்ன சொன்னாலும் என்னை நான் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் தான் இருக்கிறீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இன்னும் கிவ் அப் பண்ணலை. எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போன மாதிரியும் இல்லை. அதே சமயத்தில் ஒரு பவுண்ட்ரியும் போட்டிருக்கீங்க. ரொம்ப வந்து உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம்
நெகட்டிவாக தான் இருக்குது. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்குது. நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஓகே. பட் எல்லாமே வந்து யார்கிட்டயா சொல்லுங்கள். சொல்ல முடியலையா, நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்படியே மனசில் நிறைய பாரங்களை போட்டுட்டு இருந்தால் அது உங்களை ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி அவ்வளோவா நல்லது கிடையாது. ஓகேவா? ஸோ பார்க்கலாம் இன்னும் உங்கள் மனசில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதே கார்டு அந்த உங்கள் பர்சனோட அதுலேயும் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு நியூ லைஃப் வேணும், எனக்கு கரியர் லைஃப்லேயும் ஒரு புதுசாக அமையணும், என்னோட பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப் லைஃப்லேயும் நான் வந்து ஒரு நியூ பிகினிங் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ ரொம்பவே அந்த ஒரு எமோஷ்னலாக தான் இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கிடைக்கணும், அந்த லவ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னுமே உங்கள் பர்சன் மேலே அந்த அன்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் இந்த லைஃப்பில் இல்லைனாலும் இன்னொரு பர்சன் வந்தாலுமே அந்த பர்சன்கிட்டயும் நீங்கள் அன்பாக தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இது நியூ பிகினிங், அது வந்து உங்கள் பர்சனாக கூட இருக்கலாம், இல்லை வேறு யாராக கூட இருக்கலாம். ஸோ இவங்க இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்க போகிறீங்க, அன்பாக தான் இருக்க போகிறீங்க. அவங்க இல்லாமல் வேறு ஒருத்தங்களாக இருந்தாலும் நீங்கள் எமோஷ்னலாக தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏஸ் ஆஃப் பெண்டக்கல்ஸ், ஏஸ் ஆஃப் கப். கரியர் விஷயத்துலேயும் உங்களுக்கு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறீங்க. அதே லவ் விஷயத்துலேயும் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறீங்க. அந்த எமோஷ்னலுக்கு ஈடான ஒரு லவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு எப்படின்னா ஒரு சில நியூ லவ் கூட வந்திருக்கும் இந்த ரீசண்டில். எனக்கு அதுவுமே எனக்கு தெரியுது. இந்த பர்சனில், அதாவது இந்த பர்சன் இருக்காங்கள்ல, அவங்க லைஃப்லேயே வந்து அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நியூவாக எதாவது வரும் அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. அதே சமயத்தில் நியூவாக நிறைய விஷயங்கள், நிறைய பர்சன் ப்ரப்போசல் பண்ணாலும் ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஒன்று, அந்த நியூ பர்சன் வந்து சம்டைம்ஸ் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க, இல்லை யாராச்சும் உங்ககிட்ட நெருங்கி வராங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, கமிட்மெண்ட்டுக்கு வராங்க. புதுசாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதும் அதுதான், நியூ லைஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்தில் அப்படி வந்தாலும் எகிரி குதிச்சு ஓடுறதும் நீங்களாக தான் இருக்கீங்க. இல்லை அந்த பர்சன் வந்து விலகி போவாங்க. அப்போ நியூவாக ஒரு பர்சன் வந்தால் கொஞ்சம் நாள் பழகுவாங்க, அப்புறம் அவங்களும் வந்து கொஞ்சம் விலகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ உங்களோட ஃபீலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவி போர்டன், நிறைய ஃபியர், மன அழுத்தம், போராட்டங்கள், அதே சமயத்தில் எமோஷ்னல் இருக்குது, ஃப்யூச்சரை எதிர்கொள்ள பயமாக இருக்கிறது. ஓகே. வேணும்னு நினைக்கிறீங்க, ஃப்யூச்சர் ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயத்தில் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் இல்லை, ஏன்னா கடந்த கால நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. ஓகே. ஓவரால் இது உங்களோட எனர்ஜி, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ உங்கள் பர்சன் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா, அண்ட் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணால் அவங்க பேசுவாங்களா, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ உங்கள் பர்சன் கம்யூனிகேஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குதா? பார்க்கலாம். கம்யூனிகேஷன் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே. இல்லை அவங்க கம்யூனிகேஷன் பண்ணும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் அவங்கள கம்யூனிகேஷன் பண்ணும்போது அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. இப்போதைக்கு கொஞ்சம் டிலே ஆகும். கம்யூனிகேஷன் பெருசாக வர மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா யாரோ ஒருத்தங்க அந்த எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை பாஸ்டில் யாரோ ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மறுபடியும் முயற்சிக்க ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? யாரோ ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று உங்கள் பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம். அதனால தான் கம்யூனிகேஷன் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய கம்யூனிகேஷன் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்துருப்பீங்க, அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ
அது பண்ணால் சரியாக இருக்குமா, அவாய்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எஸ், நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, கம்யூனிகேஷன், கமிட்மெண்ட், ரீயூனியன், ஸோ ஏதாவது எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 cards ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இங்கே நிறைய தடைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்ஷனை சப்போஸ் அப்படிங்க எடுத்தாலுமே உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். 2 பேரும் இது ஏற்கனவே இந்த பழைய ரீடிங்கில் இதே மாதிரி தான் வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ கம்யூனிகேஷனோ இல்லை நெக்ஸ்ட் ஆக்ஷனோ எடுக்கும்போது உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஆக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்தாலும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, சண்டை போடுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் இப்போதைக்கு கீப் அப் பண்ணுங்கள். எல்லாமே 2 பேரும் ஓரளவுக்கு நார்மல் ஆன பிறகு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பர்சன் சைட்லேருந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் பெருசாக இருந்த மாதிரி இல்லை. அப்படி இருந்தாலும் அது இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா, ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங், நெக்ஸ்ட் ஆக்ஷன் எல்லாமே பார்த்தோம். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகேவா, அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.